குட் ஈவினிங் எவ்ரி ஒன். லாஸ்ட் கிளாஸில் கிராஃபிக் சிம்பிளில் இருக்கிற லூப்பிங் ஆப்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற மூவி கிளிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அனிமேட் 2021 ஓப்பன் பண்ணிக்கிறேன். நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணணும். கோ டு ஃபைல், நியூ. இதில் சம் ப்ரீசெட்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க. நான் கேரக்டர் அனிமேஷன் சூஸ் பண்ணிவிட்டு ஹைஸ்டி சைஸ் சூஸ் பண்ணுறேன். ஒன்ஸ் நீங்கள் ஹைஸ்டி கிளிக் பண்ண உடனே அதோடைய வித்தும் ஹைட்டும் நமக்கு ரைட் சைடில் செட் ஆயிரும். ஃப்ரேம் ரேட், பிளாட்ஃபார்ம் டைப் பற்றி தெரியாதவங்க என்னுடைய ப்ரீவியஸ் லெசன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தென் கிரியேட். நமக்கு நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. இதோடைய நேம் தான் ஸ்டேஜ்னு சொல்கிறோம். இதை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணுறதுக்கு Ctrl+Ctrl-. அது தெரியலை அப்படின்னா கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு மவுஸ் ஸ்க்ரோல் அப் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுறது மூலமாக ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்க முடியும். லாஸ்ட் கிளாஸில் கிராஃபிக் சிம்பிளில் இருக்கிற லூப்பிங் ஆப்ஷன் பற்றி பார்த்தோம். இந்த லெசனில் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற மூவி கிளிப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லேயர் 1 செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நான் சர்க்கிள் க்ரியேட் பண்ணணும். ஓவல் டூல் ஓ, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக பெர்ஃபெக்டான சர்க்கிள் உங்களுக்கு ட்ரா பண்ண முடியும். இதில் எனக்கு ஸ்ட்ரோக் கலர் வேண்டாம் அப்படின்னா செலெக்ஷன் டூல் வி, ஸ்ட்ரோக்கை டபுள் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்ட்ரோக்கை மட்டும் நீங்கள் தனியாக டிலீட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஜெக்டை எனக்கு ஸ்டேஜுக்கு சென்டரில் அலைன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் பேனல் ஷார்ட்கட் கீ Ctrl+K, அலைன் ஹரிசாண்டல் சென்டர், அலைன் வெர்டிக்கல் சென்டர். நெக்ஸ்ட் நான் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். லைன் ட்ரா பண்ணுறதுக்கான ஷார்ட்கட் கீ N, ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ட்ராக் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைன் வெர்டிக்கலாக க்ரியேட் பண்ணிக்கலாம். தென் செலெக்ஷன் டூல் வி, லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் பேனலில் அலைன் ஹரிசாண்டல் சென்டர், அலைன் வெர்டிக்கல் சென்டர். அகெயின் ப்ரெஸ் N, லைன் டூல், ஷிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணி ஹரிசாண்டலாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கலாம். அகெயின் செலெக்ஷன் டூல் வி, லைனை செலக்ட் பண்ணிவிட்டு அலைன் ஹரிசாண்டல் சென்டர், அலைன் வெர்டிக்கல் சென்டர். இப்போ நமக்கு சர்க்கிளும் நம்ம வரைஞ்சிருக்கிற லைனும் பெர்ஃபெக்டாக ஸ்டேஜுக்கு சென்டரில் இருக்குது. தென் பெயிண்ட் பக்கெட் டூல் ஷார்ட்கட் கீ K, தென் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் போய்ட்டு உங்களுக்கு ஃபில் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஆரஞ்ச் சூஸ் பண்ணிக்கிறேன். தென் இந்த பாட்டில் எனக்கு கலர் ஃபில் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டா போதும், அந்த இடத்துல கலர் நமக்கு அப்ளை ஆயிரும். தென் அகெயின் ஃபில் கலர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், க்ரீன் கலர். இந்த இடத்துல எனக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக மவுஸ் லெஃப்ட் சைட் பட்டனை கிளிக் பண்ணுறது மூலமாக கலரை ஃபில் பண்ணிக்கலாம். தென் அகெயின் ஃபில் கலரில் கிளிக் பண்ணிவிட்டு நான் வேற ஒரு கலர் சூஸ் பண்ணுறேன், லைட் எல்லோ. செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல எனக்கு ஃபில் பண்ணணும் அப்படின்னா டேரெக்டாக கிளிக் பண்ணிட்டா போதும். இப்போ நான் 4 கலர் அப்ளை பண்ணியிருக்கிறேன். எனக்கு லைன்ஸ் வேண்டாம் அப்படின்னா செலெக்ஷன் டூல் வி, லைனுக்கு மேலே டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் ஹோல் லைனையும் செலக்ட் பண்ணிவிட்டு டிலீட் பண்ணிக்கலாம். நான் வரைஞ்சிருக்கிற இந்த ஷேப்பை செலக்ட் பண்ணிவிட்டு go to modify menu, convert to symbol shortcut key F8. இதில் நேம் நான் சர்க்கிள்னு கொடுத்துக்கிறேன். தென் டைப் நான் இந்த இடத்துல மூவி கிளிப் சூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நம்ம கிராஃபிக் சிம்பிளை பற்றி பார்த்தோம். இந்த இடத்துல நான் மூவி கிளிப் சூஸ் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் சென்டரில் கொடுத்துக்கிறேன். தென் ஓகே. இப்போ நான் வரைஞ்சிருக்கிறது ஷேப்பாக இருக்காது, இதோட டியூனிங் குரூப்பாக இருக்கும். நான் டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக நீங்கள் மூவி கிளிப்புக்குள்ளே என்டர் ஆக முடியும். தென் லேயர் 1ல் இருக்கிற ஃபஸ்ட்டு கீ ஃப்ரேமை செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கிரியேட் கிளாசிக் டியூன் அப்ளை பண்ணுறேன். இப்போ நமக்கு ஒரு வார்னிங் மெசேஜ் வந்திருக்குது. இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா கன்வெர்ட் டு சிம்பிளாக மாற்றின பிறகு தான் உங்களுக்கு டியூனிங் அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வார்னிங் மெசேஜ் காட்டுது. நான் ஓகே கொடுத்துக்கிறேன். இது 30 ஃப்ரேம் வரைக்கும் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்டெண்ட் ஆகுது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சூஸ் பண்ணியிருக்கிறோம் 30 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். தென் 30 ஃப்ரேமில் கிளிக் பண்ணி F6 ஆட் கீ ஃப்ரேம். தென் ஃபஸ்ட்டு ஃப்ரேமுக்கும் 30 ஃப்ரேமுக்கும் இன்பிட்வீனில் நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக நீங்கள் ரொட்டேட் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் ரொட்டேட், இதில் ஆட்டோவில் இருக்குது. நான் அதை கிளிக் பண்ணி நான் கிளாக் வைஸாக சேஞ்ச் பண்ணுறேன். 1ங்கிறது 1 சைக்கிள் 360 டிகிரி. இப்போ நீங்கள் என்டர் ப்ரெஸ் பண்ணுறது மூலமாக டைம் லைனில் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் மூவி கிளிப்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா ஸ்டேஜில் வச்சுட்டு டபுள் கிளிக் பண்ணுறது மூலமாக மூவி கிளிப்லேருந்து நீங்கள் நார்மல் சீனுக்கு வர முடியும். இப்போ நீங்கள் SWF பிளேயரில் ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னா கண்ட்ரோல் என்டர். இப்போ நமக்கு பெர்ஃபெக்டான ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்குது. கிராஃபிக் சிம்பிளுக்கும் மூவி கிளிப்புக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் சிம்பிளில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எவ்வளோ ஃப்ரேம்ஸ் நீங்கள் கிராஃபிக் சிம்பிளுக்குள்ளே கொடுத்துருக்கீங்களோ அவ்வளோ ஃப்ரேம் நீங்கள் சீன்லையும் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு அனிமேஷன் SWF பிளேயரில் பார்க்க முடியும். ஆனால் மூவி கிளிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மூவி கிளிப்பில் எவ்வளோ ஃப்ரேம்ஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சீனில் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
ஸோ இன்றைக்கி உள்ள லெசனில் கன்வெர்ட் டு சிம்பிளில் இருக்கிற மூவி கிளிப் பற்றி தான் பார்த்தோம். இன்னும் மூவி கிளிப்பை பற்றி அட்வான்ஸான அனிமேஷன் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். என்னுடைய லெசன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அனிமேஷன் ரிலேட்டடாக எந்த டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.